ரொம்ப அது வரையணும்னு இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வரைஞ்சிருக்கேன். அது அதில் இருக்குது. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் பட்டியாலா பேண்ட். எப்படி நம்ம வந்து பேனல், அதுக்கு செமி பேனல் ஃபுல் பேனல் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி பட்டியாலா பேண்ட்டுக்கு ஃபுல் பட்டியாலா செமி பட்டியாலா அப்படின்னு இருக்கு. ஃபுல் பட்டியாலா அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும், நல்ல ஒரு கேதர்ஸ் கவுல்ஸ், இந்த இடத்துல கவுலாக வருது, எல்லாமே நல்லா வரும் உங்களுக்கு. செமி பட்டியாலாங்கிறது இருக்கிறது நம்மளோட சல்வார் பேண்ட்டே கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு பட்டியாலா லுக் வந்து நமக்கு கொடுத்துரும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பட்டியாலாவோட லுக் கொடுக்கறதுக்கு செமி பட்டியாலா இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனலில் செமி பட்டியாலா வீடியோ இருக்குது, அதை பார்த்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரிஜினல் பட்டியாலா ஃபுல் பட்டியாலா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஃபேப்ரிக் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது இருந்தால் 2.5 மீட்டரில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் ஹைட் அதிகமானால் தான் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். கரெக்டாக நம்ம எந்த பிள்ளையும் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிக் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வெட்டினா 2.5 பண்ண முடியும். பட் நீங்கள்லாம் பிகினராக இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே எதுவும் மிஸ் ஆகலாம், ஃபேப்ரிக் கிராஸில் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது. அப்போ இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3 மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ 3 மீட்டர்ஸ் இருந்தால் நம்மளால் ஃபுல் பட்டியாலா பேண்ட்டை ஸ்டிச் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் உங்களுக்கு மிச்சம் வரதான் செய்யும். ஓகே, டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேப்ரிக்லேயே போட போகிறோம். உங்களுக்கு எப்படி வந்து லே பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். அப்போது உங்களோட இந்த பேட்டர்ன் மேக்கிங்லாம் தேவையில்லை. பேட்டர்ன் வந்து பேண்ட்டுக்கு எதுக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கு நம்ம வந்து பேட்டர்ன் மேக் பண்ணுவோம், கேதரிங் பேண்ட்டுக்கு பேட்டர்ன் மேக் பண்ணுவோம், அண்ட் பலாசோ பேண்ட், பலாசோவில் நார்மல் பிளாசோ, பேனல் பிளாசோ எல்லாத்துக்குமே நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணிட்டு தான் இங்கே பண்ணுறோம். சல் பேண்ட் இதுக்கெல்லாம் நம்ம டைரெக்டாக ஃபேப்ரிக்லேயே நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்போ உங்களோட ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. என்ன ஃபேப்ரிக்லாம் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சாஃப்ட்டு, நல்ல ஃப்ளோ இருக்கிறது, நல்ல ஃப்ளோவாக இருந்ததுன்னா டேங்கிள் ஆகும்போது போட்டிருக்கும்போது அந்த கவுல்ஸ் அதெல்லாம் நல்லா தெரியும். ரொம்ப மொரப்பாக இருக்கிறது வேண்டாம். இது சொல்லப்போனால் என்ன மாதிரி கிரேப், சன் கிரேப் அந்த மாதிரி பிளெயினாக வேணும் அப்படின்னா பிளெயின் லைனிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நேரம் நமக்கு பேண்ட்டு வந்து சன் கிரேப்பில் தான் கொடுக்குறாங்க. நம்ம ரெடிமேடே வாங்குகிறோன்னா கூட சன் கிரேப். இப்போ வந்து ஒயிட்டில் சன் கிரேப் பேண்ட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல். ஆனால் பிளாக் சன் கிரேப் வாங்கினீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், நல்லா மெயின் ஃபேப்ரிக் மாதிரியே. சில கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா திக்காக இருக்கும், மெயினுக்கே போடலாம். அதனால் கலர்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரிண்டட்லேயும் கிரேப் மெட்டீரியல் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் காட்டன் நல்லா இருக்கும், ரொம்ப மொடன்னு இல்லாமல் சாஃப்ட் காட்டன் அந்த மாதிரி பிரிண்டட் பிளெயின் ஏதாவது எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. பாப்லின் ஹார்டாக இருக்கும், அப்படி ரொம்ப ரஃப்பாக நிற்கும். பாப்லின் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாப்லின் வந்து அதான் ரொம்ப மொரடாக இருக்கும். 2.5-3 மீட்டர் ஃபேப்ரிக்கை நம்ம போட்டுக்கும் போது சாஃப்டாக. பாப்லின்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 100 ருபீஸ்க்கு இருக்கிறது ரொம்ப திக்காக இருக்கும், இன்ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். பாப்லின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இன்ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல், அதுக்காக தான் பேண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. சல்வார் பேண்ட்டுக்கு கூட போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. இவ்வளோ மொரப்பாக இருக்கிறத பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. பட் அதுக்கும் இதுக்கும் நான் இன்னும் ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் ஐயோ. அதனால் நான் இதில் தைச்சிருக்கேன்ப்பா, பாப்லினில் நானும் தைச்சிருக்கேன், என் பொண்ணுக்கு போட்டிருக்கேன். போடலாம், நம்மளோட கிளைமேட்டுக்கு இது கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட வேர்த்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் வந்து கிரேப்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும், வளவலன்னு இருக்கும். ஆனால் போட்டால் நமக்கு வந்து எரியிற ஃபீல், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்காது அது. பட் பார்க்க நல்லாயிருக்கும். எப்போவுமே பார்க்குறது இப்போ பழகிறதுக்கு நல்லா இருக்காது. சில இது பழகிறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்க நல்லா பலாப்பழம் மாதிரி, வெளியில் கரடு முரடாக இருந்தாலும் உள்ளே சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாப்லின் ஃபேப்ரிக்கு. அது வந்து சாப்பிட்றதுக்கு வெளியில் வளவலன்னு இருந்தாலும் சன்கிரேப் வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்காது. அதுதான். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து எப்போவுமே ஏசியில் தான் இருப்பேன், ரொம்ப வெயிலெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நான்
சிலருக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், சன்கிரேப் லைனிங் போடாதீங்க, அது வந்து ஏன்னா ஸ்வெட் ஆனோடனே ஸ்மெல் வரும். சன்கிரேப்லேருந்து அந்த கிரேப் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா லைனிங்கே போடாமல் அந்த டாப்பை போட முடியும் நம்மளால். டாப்லாம் 150 200 அந்த மாதிரி கிடைக்கும். ரன்னிங் மெட்டீரியலில் கிரேப் மெட்டீரியல் வாங்குகிறோன்னா 50 rupeesக்கே கிடைக்குது. பட் அமௌண்ட்டு கம்மி தான், பார்க்குறதுக்கு கலரும் ஃபேட் ஆகாது, நல்லாயிருக்கும். அந்த பிரிண்ட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், பிரிண்டடாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பட் போட்டோன்னா நீங்கள் ஏசிலேயே இருந்தால் கூட ஒரு 1 hour 1.5 hourல ஸ்மெல் அப்படி நமக்கும் வரும், நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வரும். பட் காட்டனை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நாள் முழுக்க போட்டால் கூட அந்த ஸ்மெல் வந்து டக்குன்னு வராது உங்களுக்கு. ஒவ்வொரு பாடியை பொறுத்து சில நேரம் வரும். ஆனால் கிரேப்பு இது வரைக்கும் நமக்கு ஸ்வெட் ஸ்மெல்லே சிலருக்கு வந்து வெளியில் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிரேப் மெட்டீரியல் போட்டால் கூட கப்பு கப்புன்னு அடிக்கும் வெளியில். அதுதான் அந்த மெட்டீரியல் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் நமக்கு போடுறதுக்கோ நமக்கு அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக இன்னொருத்தங்க கிட்ட நிற்க முடியாதுல்ல. நமக்கே அப்படி இருந்ததுன்னா நிற்க முடியாது. அந்த மாதிரி மெட்டீரியல் தான் கிரேப் மெட்டீரியல். அதனால் சொல்லுவேன். ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் ஏசிலேயே தான் இருப்பேன், எனக்கு அந்த லைனிங் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, கிரேப் மெட்டீரியலில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா சுருங்கவே செய்யாது லைனிங். இப்போ நம்ம வந்து ரெடிமேடில் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அதோட லைனிங் காட்டன் இருக்காது. நிறைய நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேப் தான் கொடுத்துருப்பாங்க, அது சுருங்காது. அது துணி இதை விட அது துணி மலிவாக கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, இப்போ காட்டன் லைனிங் 50 தான் இருக்கும், கிரேப் லைனிங் 50 தான் இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட், கிரேப் லைனிங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதோட அகலம் 44 இருக்கும், காட்டனோடது 36 தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்போ ஒவ்வொரு நேரம் சில நேரம் நான் என்ன செய்வேன்னா பார்டர்ஸ் வரைக்கும் போடுறத 1 மீட்டர் காட்டன் எடுத்துப்பேன், கீழே போடுற அனார்கலியாக இருந்தால் கீழே இருக்க ஸ்கர்ட்டுக்கு 2 மீட்டர் கிரேப் எடுத்துப்பேன். அந்த மாதிரியும் பண்ணி போடுவேன். பட் ஆனால் அது சில நேரம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலாக இருக்கும். அப்போ காட்டன் அப்படின்னா உள்ளே இருக்கிறது தெரியுமே, அந்தளவுக்கு வெளியில் கொஞ்ச நாள் கழித்து வெளிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காட்டன் உள்ளே சுருங்கும், பட் கிரேப் வந்து சுருங்காது, அப்படியே நல்லா நிற்கும் உங்களுக்கு. அதுக்காக பார்க்க லுக்குக்காக என்ன செய்வோம், கிரேப் லைனிங் வந்து நம்ம கொடுப்போம். சில நேரம் சாட்டின் லைனிங் கூட கொடுப்போம். பார்ட்டி வேறு அந்த மாதிரி வெளியில் நெட்டு போட்டிருக்கோம், உள்ளே இருக்கிறது நல்லாவே வெளியில் தெரியும்னா சாட்டின் பின்னும் நல்லா ஷிம்மர் ஷைனிங்கில் கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம இப்போ வந்து ஃபேப்ரிக் உங்களோட டயக்ராம் உங்களோட கொடுத்துருக்கிற பிடிஎஃப் நோட்ஸில் இருக்கிற டயக்ராம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு 3 மீட்டர் ஃபேப்ரிக். இங்கேருந்து இங்கே இருக்கிறது 3 மீட்டர் ஃபேப்ரிக். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. 3 மீட்டர்னு அப்படி வரைய முடியாது கீழே வரைக்கும், அதனால் சும்மா 3 மீட்டர் ஃபேப்ரிக். நான் உங்களை 3 மீட்டர் தான் வாங்க சொல்லியிருக்கேன். அந்த 3 மீட்டர் ஃபேப்ரிக்கை இங்கே வரைஞ்சிருக்கேன், எப்படி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபேப்ரிக்லேயே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்டெப்பை மட்டும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் நான் சொல்ல போடுறீங்க, வெட்டுறீங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த பிக்சரை விட்டுட்டு இந்த பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா செல்விச் டு செல்விச் ஃபோல்டிங், விட்டு வைஸ் ஃபோல்டு, அதுதான் இது. இங்கே ஃபோல்டுன்னு போட்டிருக்கோம், இங்கே வந்து செல்விச் இருக்கும், சைடில் செல்விச், மேலே ராயேஜ் இருக்கும், கீழேயும் ராயேஜ் இருக்குது. இங்கே வந்து செல்விச், இங்கே வந்து செல்விச். ஓகே, இங்கே ஃபோல்டு. உங்கள் ஃபேப்ரிக்கை என்ன செய்கிறீங்க, வித்து வைஸ் ஃபோல்டு. அதில் வித்து வைஸ் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை 3 செப்பரேட் பீசஸாக கட் பண்ண போகிறீங்க. ஒரு பீஸ் A, B, C 3மே ஒரே லென்த்தில் தான் கட் பண்ண போகிறோம். அது என்ன லென்த் அப்படிங்கிறத கால்குலேஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லென்த்தில் இங்கே மேலே இருக்குது பாருங்கள், கட் 3 பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா calculation இதில் வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து நம்ம தனியாக தான் கொடுக்க போகிறோம். இந்த இதில் சல்வார் பேண்ட்டில் வேஸ்ட் பேண்ட் தனியாக கொடுத்தோமா, சல்வார் பேண்ட்டில் தனியாக வேஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி வேஸ்ட் பேண்ட் கொடுக்க போகிறோம். வேஸ்ட் டு சீட் வந்து ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுவோம், 7 inches அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து 7 inchஸும் வைக்கலாம்,
5 இன்ச்சஸும் வைக்கலாம். எதுக்காக இந்த 5 இன்ச்சஸ் வைக்கலான்னு சொல்கிறோன்னா, இந்த பேண்ட் வந்து நல்ல பஃபினஸ்ஸாக இருக்கும். அது ரொம்ப கீழே இறங்கி வந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மேலேயே. இன்னொன்று என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸோட இந்த பட்டியாலா பேண்ட்டோட பேர் பண்ணுற டாப் எப்படி போடுவோம், நம்ம ஷார்ட்டாக போடுவோம் இல்லை, ஷார்ட்டாக போடுறது தான் நல்லாயிருக்கும் பட்டியாலா பேண்ட்டுக்கு. ஏன்னா கீழே இருக்கிற அந்த ஃப்ளீட்ஸு கவுல்ஸ்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. சல்வார் பேண்ட்டுக்கு நார்மலாக எப்போவும் முட்டிக்கு கீழே போடுற மாதிரி போட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஆனால் இந்த பட்டியாலா பேண்ட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட், இந்த தை வரைக்கும் போட்டால் நல்லா இருக்கும். அப்போது இந்த வேஸ்ட் டு சீட் ரொம்ப கீழே இறங்குச்சுன்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப இறங்குன ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால வேஸ்ட் டு சீட்டை நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்காக மட்டும் 5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். 7ம் வச்சுக்கலாம், 5ம் வச்சுக்கலாம். இப்போ என்னோட பேண்ட் லென்த் இங்கே பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்னோட பேண்ட் லென்த்து 37 இன்ச்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது 37 மைனஸ் 5 இன்ச்சஸ். நான் 5 மட்டும் மைனஸ் பண்ணுறேன். வேஸ்ட் டு சீட் வந்து 7 இன்ச்சஸ் வைக்கலாம், 5 இன்ச்சஸ் வைக்கலான்றேன். நான் இது பட்டியாலா பேண்ட்டுன்றதுனால 5 இன்ச்சஸ் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 5 மட்டும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மீதி அந்த 2 இன்ச்சை என்ன பண்ணுவேன், கீழே இருக்கிற பார்ட்டோட, கீழே பேண்ட் கால் இருக்குல்ல அந்த பார்ட்டோட நான் வந்து ஜாயின் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் லென்த், பேண்ட்டோட டோட்டல் லென்த் மைனஸ் வேஸ்ட் பேண்ட் வித் லென்த். டோட்டல் லென்த்னா என்ன, பேண்ட்டோட லென்த்து. பேண்ட் லென்த் எப்படி பார்ப்போம், பேண்ட் எங்கே வேர் பண்ணுறோமோ அங்கேருந்து கொலுசு வரைக்கும், ஆங்கிள் லென்த் வரைக்கும் நம்ம பார்ப்போம். சரியா, இந்த பட்டியாலா பேண்ட் ரொம்ப கீழே இறங்கி போகக்கூடாது, காலு கீழே. ஏன்னா கீழே ரவுண்டு வந்து லெக் ரவுண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ கீழே வந்து நடக்கும்போது நமக்கு அன்கம்ஃபர்ட் கொடுக்கும். அப்போ கரெக்டான லென்த் வச்சாலே போதுமானது. சல்வார் பேண்ட்டில் என்ன சொன்னேன், பேண்ட் லென்த் வச்சு ஒரு 2 இன்ச் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. உட்காந்து எந்திக்கும் போது அது சுருங்கும், மேலே போகும், அப்போ உட்காரும்போது நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்கன்னு. இங்கே அது வேண்டாம், கரெக்டாக பேண்ட் லென்த் மட்டும் கொடுத்தா போதும். உட்காரும்போது இது தூக்காது, ஏன்னா இதுக்கு ஃப்ளோ நிறையா இருக்குது. ரொம்ப அகலமான பேண்ட்டுன்றதுனால உட்காரும்போது ரொம்ப தூக்காது. பட் அப்படி தூக்குச்சுனாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேண்ட்டில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. உங்கள் பேண்ட் லென்த்துலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் பேண்ட்லேருந்து கொடுத்துக்கோங்க. இந்த பேண்ட்டில் இதுவே கரெக்டாக இருக்கும். டோட்டல் லென்த் மைனஸ் வேஸ்ட் டு சீட் 5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் ப்ளஸ் 1. அப்போ என்ன, 32 33 இன்ச்சஸ். ஓகே, அப்போது இப்போ வந்து இந்த ஆன்சரை, இந்த 33 இன்ச்சஸை 3 33 இன்ச்சஸ் கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. அப்போது இங்கே இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா, வித் வைஸ் ஃபோல்டு, செல்விச் டு செல்விச் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. லென்த்து அந்த 3 மீட்டர் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி வச்சதில் 33 இன்ச்சஸ் இப்படி லென்த்தில் 33 இன்ச்சஸ் 33 இன்ச்சஸ் 33 இன்ச்சஸ் அப்படின்னு 3 பார்ட் கட் பண்ணுறீங்க. ஏபிசி அப்படின்னு 3 பார்ட் கட் பண்ணுறீங்க.